மனித குலத்தின் வெற்றி என்பது ஒற்றுமையில்தான் இருக்கிறது, போர்க்காலங்களில் அல்ல. ஐநா பொது சபையில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவில் சந்திப்பு. ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இந்தியா ஆதரவு அளிக்கும் என திட்டவட்டம். லெபனானின் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 490க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. தாக்குதல் மேலும் விரிவுபடுத்தப்படும் என இஸ்ரேல் எச்சரிக்கை. மதச்சார்பற்ற சமதர்ம இந்தியாவை உருவாக்க ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும். சென்னையில் நடைபெற்ற சீதாராம் யெச்சூரி நினைவேந்தல் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. திமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 60 விழுக்காடு செயல்பாட்டுக்கு வந்துவிட்டன. முதலீடுகளை குறை சொல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தார்மீக உரிமை இல்லை என தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா விமர்சனம். தமிழக மீனவர்களின் கைது தொடரும் நிலையில் 40 எம்பிக்கள் எங்கே சென்றன என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஏனோ தானோ என்று கடிதம் எழுதிக் கொள்வதோடு நிறுத்திக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மீது விமர்சனம். திருப்பதி லட்டு தயாரிக்க விலங்கின் கொழுப்பு நெய்யை கலந்ததாக கூறப்படும் விவகாரம். திண்டுக்கல் நிறுவனத்திற்கு மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் நோட்டீஸ். திருச்சியில் தேடப்பட்டு வந்த ரவுடி ஜம்புகேஸ்வரனை காலில் சுட்டுப்பிடித்த காவல்துறை. விசாரணையின் போது தப்பியோட முயன்றதாக கூறி நடவடிக்கை. கொடைக்கானல் மேல்மலையில் நிலவெடிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் நிபுணர்கள் ஆய்வு. நீர்வழித்தடமாக இருப்பதால் மண்பகுதி விலகி வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என கருத்து. சேலம் மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் வாரண்ட். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஆஜராகாததால் நடவடிக்கை. கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா மீதான முறைகேடு புகார்களை விசாரிக்க ஆளுநர் அளித்த அனுமதிக்கு எதிரான வழக்கு இன்று நண்பகலில் தீர்ப்பு அளிக்கிறது அம்மாநில உயர்நீதிமன்றம். ஜம்மு காஷ்மீரில் ஓய்ந்தது 2ஆம் கட்ட சட்டப்பேரவைக்கான பரப்புரை. 26 தொகுதிகளில் பலத்த பாதுகாப்பு. ஆஸ்கர் விருதுக்காக இந்தியாவில் இருந்து பரிந்துரை செய்யப்பட்டது லாபத்தா லேடிஸ் திரைப்படம். இந்திய திரைப்பட கூட்டமைப்பு அறிவிப்பு. இலங்கையின் 9வது அதிபராக அனுரா குமார திசநாயக்க பதவியேற்றார். சர்வதேச நாடுகளோடு கரம் கோர்த்து முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் செல்ல போவதாக உறுதி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.